வணக்கம். என் பேர் வேண்டா. நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் சென்னை யூனிட்டில் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் ஏன் வேண்டான்னு வச்சாங்கனாக்கா, எங்கள் வீட்டில் 4 பொண்ணு. நான் தான் லாஸ்ட்டு பொண்ணு. அது கிராமன்றதுனால எல்லோரும் லாஸ்ட்டு பொண்ணுக்கு வேண்டா போதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா ஒரு பையன் பிறப்பாருன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தார். பையன் பிறக்காதனால வேண்டான்னு எனக்கு பேர் வச்சுட்டாங்க, லாஸ்ட்டு பொண்ணுன்றதுனால. இதுக்கப்புறம் குழந்தையே வேணான்ற அர்த்தத்தில் வச்சாங்க என் பேர். இந்த குழந்தையே வேணான்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப அந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். எங்கள் அப்பா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்லி டெத் ஆகிட்டாரு. எங்கள் அம்மா தான் எங்கள் 4 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் 3 அக்காவுமே படிக்கலை, என்னை மட்டும் தான் படிக்க வச்சாங்க. என்னை படிக்க வச்சது கூட எங்கள் ஸ்பான்சர் பண்ணி ஹெல்ப் பண்ணி எனக்கு படிக்க வச்சாங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னை யூனிட்டில் 2013 நான் ஜாயின் பண்ணேங்க. ஐசியூக்குள்ளே என்ட்ரானாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஏன்னே தெரியாது. எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த டியூட்டிக்கு நான் பேஷண்ட்டுக்கிட்டேயும் பேஷண்ட் அட்டண்டர்கிட்டையும் ப்ளஸ் ஒரு கேர் கொடுத்து பேஷண்ட் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் இது ஒரு ஃபேமிலியை தான் ஃபீல் பண்ணுறேன் இந்த காவேரியை. நான் இங்கே ஸ்டாஃப் நர்ஸை தான் ஜாயின் பண்ணேன். இப்போது என்னுடைய பொசிஷன் சூப்பர்வைசராக இருக்கேன். எங்களை நம்பி நான் சொல்லுவாங்கன்னா, சாருங்க இங்கே இருந்தால் நல்லா கேர் கிடைக்கும், நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ஒரு கன்சல்டன்ட் சொல்லும் போது அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்காது. ஒரு டீம் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க் நடக்கும், என்னால் மட்டும் நடக்காது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு டீமாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு இப்போ எனக்கு சூப்பர்வைசர் போஸ்டிங் கொடுத்து இந்த அளவுக்கு நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஃபுல் சப்போர்ட் காவேரி. நான் இந்த அளவுக்கு இப்போ மற்ற பசங்களுக்கு வர ஜூனியர்ஸ்க்கும் என்னால் டீச் பண்ண முடியுது. என்னால் ஒரு பேஷண்ட் கேர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வென்டிலேட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு இந்த அளவுக்கு ட்ரைனிங் மற்றவங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு காவேரி இந்த அளவுக்கு வளர்ந்து கொடுத்துருக்குனாக்கா உண்மையிலே நான் காவேரிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன்.